சென்னை நேப்பியர் பாலம் முதல் ராயபுரம் மேம்பாலம் வரை 5.5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் பொருத்தப்பட்டுள்ள 668 சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை சென்னை காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் துவக்கி வைத்தார். சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் நேப்பியர் பாலம் முதல் ராஜாஜி சாலை, NSC போஸ் ரோடு, இப்ராஹிம் சாலை, எஸ்பிளனேடு சாலை, வால்டாக்ஸ் சாலை, மின்ட் சாலை ஆகிய இடங்களில் சுமார் 5.5 கிலோமீட்டர் தொலைவில் 668 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனை இன்று சென்னை காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து காவலர்களுக்கு தலைக்கவசம், முகக்கவசம், மழை அங்கி ஆகியவற்றையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஏ.கே. விஸ்வநாதன், சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதால் குற்றங்கள் தவிர்க்கப்படும் எனவும் குற்றவாளிகளை விரைவாக கண்டறிய முடியும் எனவும் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஏ.கே. விஸ்வநாதன், மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், முக்கிய சாலை சந்திப்புகள், நிறுவனங்கள் அதிகமுள்ள பகுதிகள், அதிகம் விபத்து மற்றும் குற்றங்கள் நடைபெறும் பகுதிகளில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருவதாக கூறினார். நேற்று முத்துசாமி பாலம் முதல் கோயம்பேடு மேம்பாலம் வரையான 10 கிலோமீட்டர் தூரத்தில் 437 சிசிடிவி கேமராக்கள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். விரைவில் குறைந்தபட்சம் 50 மீட்டருக்கு ஒரு சிசிடிவி கேமரா பொருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், பொதுமக்களும் தங்கள் வீடுகளுக்கு வெளியே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி சட்டம் ஒழுங்கை காக்க ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னை பெருநகரத்தில் அனைத்து முக்கிய சாலைகளிலும் சிசிடிவி கண்காணிப்பு ஏற்படுத்த வேண்டும். குறைந்தபட்சம் 50 மீட்டருக்கு ஒரு கேமராவாவது கண்காணிப்புக்காக அமைக்கப்பட வேண்டும் என்ற போக்குவரத்து காவல்துறையின் முயற்சியில் நேற்று முத்துசாமி பாலத்திலிருந்து கோயம்பேடு வரை 437 கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதேபோல் இன்று இந்த பகுதியில் ராஜாஜி சாலை, NSC போஸ் சாலை, இப்ராஹிம் சாலை, வால்டாக்ஸ் சாலை, மின்ட் சாலை, இந்த அனைத்து பகுதிகளிலும் சுமார் 668 சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டு இன்று செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது மேலும் இந்த பகுதியின் பாதுகாப்பை அதிகரிக்கவும், பொது அமைதிக்கு உதவியாகவும், குற்றங்கள் நடப்பதை தடுப்பதற்கும், நடந்தால் கண்டுபிடிப்பதற்கும் ஆகிய அனைத்து உதவிகளுக்கும் இந்த செயல்பாடு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம்.